அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேல்முருகன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விவோ கட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஆப்குள்ளே போகிறோம். ஸோ ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ மேலே வந்து கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கிரியேட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா மேலே வந்து வீடியோஸ், இமேஜ், ஆன்லைன் 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே வந்து போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ணிட்டோம். பக்கத்தில் வந்து நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ணோம், எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எடிட் கிளிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து நம்ம எடிட் பண்ணுறதோட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபேஸுக்கு அதுதான். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். உள்ளே வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா அனிமேட்டர், ஸ்ப்ளிட்டு, ஃபில்டர், சஜஸ், வால்யூம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அனிமேட்டர் பார்ப்போம். அனிமேட்டருங்கிறது என்னென்னா, அனிமேட்டருக்குள்ளே வந்து பொசிஷன், ரொட்டேட்டு, ஜூம் அந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ பொசிஷன் அப்படிங்கிறது என்னென்னா வந்து, ஸோ ஒரு வீடியோவை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம நகர்த்தலாம். எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ ஸோ அந்த இடத்த வந்து நம்ம கரெக்டாக எடுத்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் பொசிஷன். நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேட்டுங்கிறது தெரியும். நம்ம வந்து ஹரிசன்டலாகவும் வச்சுக்கலாம், வீடியோவோ இல்லை வெர்டிகலாக வைக்கணும்னாலும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஜூம் அப்படிங்கிறது என்னென்னா வந்து உங்களுக்கே தெரியும், மியூசிக் இல்லை நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மியூசிக் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம அதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரா ஃபுட்டேஜில் இருக்கிற மியூசிக்கை வந்து மியூட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா மியூசிக் ஆட் பண்ணோன்னாலும் வந்து நம்ம இதில் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு, வால்யூம் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மியூசிக்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்றுங்கிறது மியூட்டுங்கிறது என்னென்னா வந்து, ஸோ வால்யூமில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்று. மியூட்டுங்கிறது நம்ம டேரெக்டாகவே வந்து நம்ம வால்யூமை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து மியூட்டு. அனிமேஷன் அப்படிங்கிறது என்னென்னா வந்து, அனிமேஷனில் வந்து ஸோ நம்ம ஒரு வீடியோவை வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து வைப்ரேட் பண்ண வைக்கலாம். சரிங்களா? அதை வந்து டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அனிமேஷன். பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ அது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா வந்து ரீப்ளேஸ் அப்படிங்கிறது என்னென்னா வந்து, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டோம். சரிங்களா? அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம், நம்ம அதை காமிக்கணும் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து கிராப்புங்கிறது என்னென்னா வந்து ஜூம் இன் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கே தெரியும் அது. சரிங்களா? பாருங்கள். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, அதுலேயே வந்து ஸ்ப்ளிட்டுங்கிறது என்னென்னா வந்து ஒரு ரா ஃபுட்டேஜில் வந்து தேவையில்லாத பாகங்களை வந்து தனியாக கட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து ஸ்ப்ளிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஸ்ப்ளிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா வந்து ஃபில்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, உள்ளே வந்து நம்ம ஒரு ரா ஃபுட்டேஜில் வந்து நம்ம எடிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கலர் கரெக்ஷன் ஒன்று பண்ணுவோம். சரிங்களா? அது வந்து நம்ம இதில் இருக்கிற கலர்ஸை வந்து நம்ம எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஃபில்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா வந்து அட்ஜஸ்ட்டுங்கிறது என்னென்னா வந்து, நம்ம வந்து ஃபில்டர்ஸில் வந்து நம்ம எப்படி ஒரு கலரை வந்து எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணுறோம், இந்த இது வந்து நம்ம தேவைக்கு ஏற்றவாறு வந்து பிரைட்னஸ் இந்த மாதிரி வந்து கலர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ டெம்ப்பு, டின்ட்டு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம். ஃபில்டர்ஸ், கலர் கரெக்ஷனில் வந்து ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா வந்து வால்யூம்னா என்னென்னா வந்து, ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ரா ஃபுட்டேஜில் இருக்கிற எந்த அளவுக்கு நம்ம வீடியோ தேவையோ ஸோ அதை கரெக்டாக நம்ம கிராப் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கிராப் பண்ணி வச்சு, ஸோ கிராப்பிங்லேயே வந்து நிறையா வந்து சேஃப் வந்து நிறையா பாருங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேஃபில் வந்து நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னா வந்து, ஒரு சிங்கிள் லேயரை வந்து டபுள் லேயராகவோ இல்லை அது ஹரிசாண்டலாக வெர்டிகலாக வந்து நம்ம தேவையான டைரக்ஷனில் வந்து நம்ம வச்சுக்கலாம். அது வந்து சிங்கிளாக இருக்கிறத டபுளாக வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ரொட்டேட், நம்ம இதிலே வந்து வீடியோ வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீடுங்கிறது என்னென்னா, ஸ்பீடுங்க வந்து நம்ம ஸ்லோ மோஷன் போடுறோம் இல்லையா, ஸோ ஸ்லோ மோஷன் இல்லை நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸ்பீடு வந்து நம்ம ஸ்பீட் ஆப்ஷனை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸுங்கிறது உங்களுக்கே தெரியும். ரிவர்ஸுங்கிறது என்னென்னா வந்து, நம்ம ஒரு வீடியோ வந்து ரன் ஆகிட்டு ரிவர்ஸில் வந்து ரன் பண்ண வைக்கிறது தான் வந்து ரிவர்ஸ். ஓகேங்களா? ஃப்ரீஸுங்கிறது என்னென்னா,
நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மேலே வந்து லேயருக்கு மேலே வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து கிளிப்போ இல்லை ஒரு ஓவர் லேயரோ வந்து நம்ம வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஃப்ரீஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா வந்து டூப்ளிகேட். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதே வந்து ஒரு காப்பி இன்னொரு காப்பி சேம் காப்பி வந்து வேணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா காப்பி வந்து நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து டூப்ளிகேட் காப்பி வந்து நம்மளுக்கு வந்துடும். டெலிட் உங்களுக்கே தெரியும். டெலிட் வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து தேவையில்லை அப்படின்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டெலிட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து அடுத்து வந்து ஓவர்லே, விஎஃப்எக்ஸ், மியூசிக் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் நிறைய இருக்குது. டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கரு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, கேன்வாஷு இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இதுலேயே இருக்குது. ஸ்ப்ளிட்டு, டூப்ளிகேட்டு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வந்து ஆப்ஷன்ஸ் இதில் நிறைய இருக்குங்க. ஸோ அதில் தான் மற்ற ஆப் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்போ நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல அவுட்புட் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஒர்த்தபிளான நம்ம அவுட்புட் வந்து நம்ம இதில் எடுத்துக்கிற முடியும். ஸோ அது ஒரு பெனிஃபிட்டு. நம்ம இதில் ப்ரீமியம் வாங்கணும் அப்படின்னா வந்து ப்ரீமியம் வந்து நம்ம பெர் மந்த் இல்லை இயர்லி இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இதில் ட்ரையல் வெர்ஷன்லேயே வந்து நல்ல ஒரு எடிட் அவுட்புட் வந்து வீடியோ அவுட்புட் வந்து நம்ம இதில் நம்ம எடுத்துக்கிற முடியும். ஸோ நம்ம இப்போ வீடியோ எடிட் பண்ணிட்டோம். வீடியோ எடிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அவுட்புட் எடுக்கணும் இல்லையா? ஸோ அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா வந்து மேலே எக்ஸ்போர்ட் இருக்குங்க பாருங்கள். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ 4K அல்ட்ரா ஹெச்டி, 4K அல்ட்ரா ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி இந்த 2 ஆப்ஷனும் வந்து மணி பே பண்ணி தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ஒன்று என்னென்னா வந்து 720p. இது வந்து ஹெச்டி தான். ஆனால் வந்து நம்ம இது ட்ரையல் வெர்ஷன்லேயே நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். 480 அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து 720 வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். 720 கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ மற்ற சாஃப்ட்வேரோட கம்பேர் பண்ணுறப்போ வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து அவுட்புட் வந்து நல்ல ஒரு அவுட்புட் வந்து நல்ல ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆன அவுட்புட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து ஃபோன் ஸ்டோரேஜில் வந்து போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம இப்போது வீடியோ போய் பார்க்கலாம். சரிங்களா? அவுட்புட் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம விவோ கட்டில் வந்து நம்ம எடிட் பண்ணி நல்ல ஒரு அவுட்புட் வந்து நம்ம எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.